கூலி படத்தை தொடர்ந்து தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தில் நடித்துட்டும் வரார். இதனோட படப்பிடிப்பும் விறுவிறுப்பாக போகுது. அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகவும் இருக்கும். அதே சமயம் ஜெயிலர் 2 படத்துக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் சுந்தர் சி அவர்களோட இணைய இருக்கார். சுந்தர் சி அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்தும் நடிக்க இருக்கார். இந்த படத்தில் கமலஹாசனுமே இணைய இருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. அதே போல் ரஜினி கமலும் இணைந்திருக்காங்க சுந்தர் சி இயக்கம் படத்தில். ஆனால் இந்த படத்தில் கமல் நடிக்க போவதில்லை. கமல் தயாரிக்க மட்டும் போகிறாரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் படத்தில். அதன் பிறகு 2027 இந்த படங்களுக்கெல்லாம் பிறகு 2027 மீண்டும் நெல்சனோட இணையிறாங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த் கமல் 2 பேருமே இணையிறாங்க. ரஜினிகாந்த் கமல் 2 பேருமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அது போக கமலஹாசன் இந்த படத்தை தயாரிக்கவும் இருக்காங்க. இந்த படத்தை இயக்க போவது நெல்சன் அவர்கள் தான் மீண்டும். இதோட படப்பிடிப்பு 2027 தொடங்கும். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிந்த பிறகு அவருக்கு கதை டெவலப் பண்ணுறதுக்கு 1 வருடம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ரஜினி கமல் நடிக்கும் படத்தை எழுதுவதற்கு கதை எழுதுவதற்கு 1 வருடம் தேவைன்னு கேட்டிருக்காரு. அதன் பிறகு 2027 தான் இந்த படப்பிடிப்பு தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு கமலம் சம்மதம் தெரிவித்திருக்காரு. இந்த படத்தை கமல் தான் தயாரிக்க போகிறார். அதே போல் ஜெயிலர் 2 படத்துக்கு பிறகு சுந்தர் சியோட ஒரு படத்தில் நடிக்க இருக்கார். அந்த படத்தையுமே பார்த்திங்கன்னா கமலஹாசன் தான் தயாரிக்க போவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்னென்னா, தக்கலை படத்தில் 168 கோடிக்கு மேலே நஷ்டமாயிடுச்சு. அதனால் நண்பருக்கு உதவி செய்யும் வகையில் அடுத்தடுத்து கமலோட தயாரிப்பில் ரஜினிகாந்த் அவர்களும் நடிக்க இருக்கார். ஏன்னா கமலஹாசன் அவர்கள் சினிமாவுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு. அதே போல் அவரை பார்த்து வியந்து தான் ரஜினிகாந்த் அவர்களே வளர்ந்தார். அப்படி இருக்கும் நிலையில் அது மட்டும் இல்லாமல் ரஜினியோட நெருங்கிய நண்பரும் கமலஹாசன் தான். அதனால் கமலஹாசனை எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டார் அந்தளவுக்கு. ஜெயிலர் 2க்கு பிறகு சுந்தர் சி இயக்க இருக்கும் படத்துலேயே பார்த்திங்கன்னா ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதே போல் கமல் தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது கமல் தயாரிக்க மட்டும்தான் செய்கிறாரு சுந்தர் சி இயக்கும் படத்தில். ரஜினி நடிக்க மட்டும்தான் செய்கிறாருன்னு தற்போது தகவல் வெளியே இருக்குது. அதே போல் நெல்சன் அவர்கள் 2027 தொடங்க இருக்கும் படப்பிடிப்பில் தான் ரஜினி கமல் 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. அதே போல் கமலம் அந்த படத்தை தயாரிக்கிறாருன்னு சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அது வரைக்கும் பொறுத்து பார்க்கலாம். ஆனால் இதில் அனைவருக்கும் அதிர்ச்சி ஊட்டும்படியான தகவல் என்னென்னா, 2027 ரஜினி கமலோட படம் தொடங்குது. இந்த படம் எப்படியும் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு தான் வெளியாகும்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ரஜினியோட கடைசி படம் அதுதானும் அனைவராலும் தற்பொழுது பேசப்படுது. தகவல்களும் வெளிவந்திருக்கு. இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ரஜினி அரசியலுக்கு வருவார்னு அவருடைய மவுசை ஏற்றிட்டு இருந்தாங்க. தற்போது பார்த்திங்கன்னா ரஜினியோட கடைசி படம் தான் அவருடைய மவுசை ஏற்றிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குமே தவிர ரஜினிகாந்த் அவர்கள் நிரந்தரமாக சினிமாவில் விலகவும் முடியாது, சினிமாவுக்கு ஓய்வும் கொடுக்க முடியாது. அவரால் 1 வருடம் இல்லை 2 வருடம் சினிமாவை விட்டு விலகி இருக்க முடியும், ஓய்வு எடுக்க முடியுமே தவிர மீண்டும் சினிமாவில் நடிக்க தான் வருவார். ஏன்னா அந்தளவுக்கு அவர் சினிமாவை பிடிக்கும், சினிமாவில் நடிக்கிறது பிடிக்கும், அந்தளவுக்கு சினிமாவை காதலிக்கவும் செய்கிறார். அதனால் சினிமா விட்டு நிரந்தரமாக ரஜினியால் விலகி இருக்க முடியாது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் சினிமாவில் சும்மா நின்னாலே போதும் அந்த படம் இட்டு தான். இப்படி இருக்கும் நிலையில் ரஜினியாலும் சினிமா விட்டு இருக்க முடியாது, மற்றவர்களும் ரஜினியை சினிமா விட்டு விலகி போகவும் ஓய்வு எடுக்கவும் விட மாட்டாங்க. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமாட்ட யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.